ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட், லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? We told you to attempt 10 questions. Question number 74 to 83. So எத்தனை பேர் வந்து அட்டெம்ப்ட் பண்ணீங்க? கை தூக்குங்க. நீங்க சால்வ் பண்ணிருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. எத்தனை பேர் அட்டெம்ப்ட் பண்ணீங்க? வெரி குட் சுந்தரேசன். எல்லா 10மே அட்டெம்ப்ட் பண்ணியா? சார் நான் ஒரு 3 சம் சால்வ் பண்ணேன் சார். 3 சால்வ் பண்ண. ஓகே, 3 தான் அட்டெம்ப்ட் பண்ண, 3 தான் சால்வ் பண்ணியா? இல்ல இன்னும் நிறைய அட்டெம்ப்ட் பண்ண 3 தான் சால்வ் பண்ணியா? சார் 5 அட்டெம்ப்ட் பண்ணேன் சார், 3 சால்வ் பண்றேன் சார். ஓகே, குட், நாட் பேட். வாட் அபவுட் அதர்ஸ்? அக்ஷய், டீனோ, வர்ஷா? அவன் வந்து சுந்தரேசன் 5 அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான். அட்டெம்ப்ட் பண்ணான். நீங்க ஓகே, யார் வந்து 5 அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா? அக்ஷய், டீனோ, வர்ஷா? 5 or less than 5? அட்லீஸ்ட் 1 யாராவது அட்டெம்ப்ட் பண்ணீங்களா? ஒன்னு கூட அட்டெம்ப்ட் பண்ணலையா நீங்க? அக்ஷய், டீனோ and வர்ஷா? I was actually not present in the last session, so I didn't know about this. Oh, Akshaya. Okay, sorry. Tino? Sorry, ஏதாவது சொன்னியா? Did you say something? Okay. That's okay, Akshaya. But in future, I think you have a group, yeah. So you will get communication from us, even if you miss the class. I think Keshav sir has shared a question paper with you and the solutions that were discussed in the previous class, right? Yes, sir. So even if you didn't attend the class, அப்புறமா whenever you get time, நீ அதை பார்க்கணும். அப்புறம் அவர் என்ன homework கொடுத்திருக்காங்கன்னு you have to pay attention to that and do it. Okay, it's okay if you miss the class. Okay, that is not an excuse for not attempting the homework. Okay sir. சரி, ஓகே. ஸோ நீங்களாம் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சோம் நாங்கள். ஸோ வி தாட் வில் கோ அ லிட்டில் ஃபாஸ்ட். சரியா? ஸோ வாட் வி வில் டூ இஸ் வி வில் ட்ரை டு கோ அஸ் ஃபாஸ்ட் அஸ் வி கேன். சரியா? நீங்கள் யூ கீப் இன் மைண்ட் தட் இஃப் யூ அட்டெம்ப்ட் தென் உங்களுக்கு அது நல்லது, பிகாஸ் யூ கெட் டைம் டு திங்க் அபவுட் த ப்ராப்ளம். வேறாஸ் நாங்கள் வந்து கடகடன் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பற்றி திங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கிடைக்காது. நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து யூ கேன் ஸ்பெண்ட் டைம், திங்க் அபவுட் த ப்ராப்ளம், ட்ரை டு சால்வ் இட். ஓகே, ஸோ இன்னைக்கு நாங்கள் சால்வ் பண்ணிடுறோம். பட் தென் இதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து அடுத்த கிளாஸுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்குக்கு ட்ரை டு அட்டெம்ப்ட். நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணால் தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சும்மா சொல்யூஷன்ஸை பார்த்து வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து சும்மா டிஸ்கஸ் பண்ணி சொல்யூஷன்ஸை காமிச்சிருவோம், அண்ட் தென் யூ கேன் நாட் இம்ப்ரூவ். யூ வில் இம்ப்ரூவ் ஒன்லி இஃப் யூ அட்டெம்ப்ட். ஓகே, சரி. அது தவிர வந்து we gave 2 more homework. ஸோ இந்த 10 ப்ராப்ளம் தவிர we gave 2 homework. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒன்று அந்த காம்பினேட்ரிக்ஸ் ஃபார்முலா NC1 + NC2 அப்புறம் NC0² + NC1², அந்த 2 ஃபார்முலா ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னமே. யாராவது அதை அட்டெம்ப்ட் பண்ணீங்களா? சுந்தரேசன்? ஓகே, அது யாருமே அட்டெம்ப்ட் பண்ணல போல இருக்கு. சரி, we will share the solution for that. சரியா? இதே மாதிரி நாங்க எழுதி we will share the solution. நீங்க எப்போ முடியறதோ you attempt it, and then honestly நீங்க attempt பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா முடியலன்னா நீங்க சொல்யூஷனை பாருங்க. ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு we will start with the problem. ஸோ நாங்கள் நம்ம 73 வரைக்கும் இது வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல 61லேருந்து ஆரம்பிக்கிறது மேத்ஸ். 61லேருந்து மேத்ஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறது. 61 to 73 நம்ம இது வரைக்கும் 13 கொஸ்டின்ஸ் போட்டுட்டோம் மேத்ஸ் பேப்பர்ல. மொத்தம் 30. ஸோ இன்னும் 17 கொஸ்டின்ஸ் பாக்கி இருக்கு. ஸோ 74லேருந்து we will continue. இந்த ப்ராப்ளமை பாருங்க. Try to solve this problem. You have 2 minutes time. சுந்தரேசன், நீ போட்டுட்டே அந்த ப்ராப்ளம்? நோ சார். இல்லையா? சரி, அட்டெம்ப்ட் பண்ணு. யாருக்காவது புரியலன்னா கேளுங்க.
ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டுருக்காங்கன்னு புரியுறதா? Who can explain? யாருக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சுதோ எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாருக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சது? அன்மியூட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Locusனா என்ன? Okay, who knows what locus means? What is the definition of locus? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா? மூவிங் பாயிண்ட் சார். ரைட். அந்த பாயிண்ட்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. All the points that have that particular property, அதுதான் locus. Okay, so இப்போ locus of the midpoints of the chords of the circle. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் இருக்கு, ஒரு ரேடியஸ் இருக்கு. ஓகே, இப்போ chordனா என்ன? Any line that bisects that intersects the circle in 2 points, அதுதான் chord. இதோ இப்போ A B வரைஞ்சிருக்கோம் பாருங்க நம்ம, அது ஒரு chord. ஓகே, the chord which subtends an angle of theta I at the center of the circle. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ A and B ரெண்டு பாயிண்ட்ல இருந்தும் சென்டர் C தான் சென்டர்னு வச்சுக்கோங்க. சென்டருக்கு வந்து ஒரு ரெண்டு லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த ஆங்கிள் பிட்வீன் AC and BC, இப்போ AC and BC ரெண்டுமே வந்து ரேடியஸ் தான் இல்லையா? பிகாஸ் வந்து A வந்து இஸ் ஆன் த சர்க்கிள், C வந்து சென்டர். ஸோ சென்டர் டு சர்க்கிள் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் இல்லையா? ஸோ AC and BC அந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா ஐ, அதுதான் இதுக்கு மீனிங்.
இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா then what do we say? The chord AB is called chord. So the chord AB subtends an angle of theta I in the center. அதுதான் அதுக்கு மீனிங். ஓகே, இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்? மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கார்ட்ஸ். ஸோ இப்போ கார்டு நம்ம இப்போ கார்டுனா என்னன்னு புரிஞ்சிடுச்சு, ஆங்கிள் சப்டெண்டட் அப்படின்னாலும் புரிஞ்சிடுச்சு நமக்கு. இப்போ மிட் பாயிண்ட்னா என்ன? இந்த கார்டோட சென்டர். இப்போ இது வந்து ஒரு ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிள் இல்லையா? ஏன்னா வந்து ஏசி அண்ட் பிசி ரெண்டுமே வந்து ரேடியஸ் ஆர், ரெண்டோட லென்த்துமே வந்து ஆர். கரெக்டா? ஸோ ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிள்ல மிட் பாயிண்ட்டையும் ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணா இட் வில் பி பெர்பெண்டிகுலர். ஓகே, இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் கார்ட் எம்மையும் இந்த சென்டரையும் ஜாயின் பண்ணேன்னா இட் வில் பி பெர்பெண்டிகுலர் டு த கார்ட். ஓகே, இந்த சி தான் வந்து சென்டர். ஸோ சிஎம் அதுதான் the line that bisects the chord. இப்போ அவன் வந்து locus of M அப்படின்னு கேட்டிருக்கான். locus of M அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அப்படின்னா என்ன? இப்போ வந்து சுந்தரேசன் நீ என்ன சொன்ன? locus means moving point அப்படின்னு. இப்போ இந்த locus என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த மூவிங் பாயிண்ட் என்ன? எங்க மூவ் ஆகுது இந்த பாயிண்ட்? இந்த பாயிண்ட் மூவ் ஆனா நமக்கு என்ன வரும்? வேற யாருக்கு? ஸ்மால் ரேடியஸ் சார். கரெக்ட். ஏன்னா இப்போ வந்து இப்போ இந்த எம் வந்து நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம், பட் நம்ம எம் இங்க கூட வரைஞ்சிருக்கலாம்ல. இப்படி ஒரு கார்டு வரைஞ்சிருக்கலாம், அதே தீட்டா ஐ இங்க போட்டிருக்கலாம் இல்லையா? அதே தீட்டா ஐ இங்க போட்டிருக்கலாம், இங்க ஒரு எம் கிடைச்சிருக்கும் நமக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த தீட்டா ஐ ஆங்கிள் வச்சுட்டு இந்த ட்ரையாங்கிள் சி ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. 360 டிகிரிஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த எம் எல்லாம் மூவ் ஆகி அதுவே ஒரு சின்ன சர்க்கிள் வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ த லோக்கஸ் ஆஃப் த எம் பாயிண்ட் எம் இஸ் அ சர்க்கிள். இப்படி புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா சர்க்கிள் சேஞ்ச் ஆகும் இல்லையா? இப்போ இந்த ஆங்கிள் இன்னும் பெருசாச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஆங்கிள் இன்னும் பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆங்கிள் இன்னும் பெருசாச்சு அப்படின்னா அப்போ எம் வந்து சாரி இந்த ஆங்கிள் இன்னும் பெருசாச்சுன்னா அப்போ எம் வந்து இங்க வந்துடும் இல்லையா? அப்போ இந்த சர்க்கிள் வந்து இன்னும் குட்டி ஆயிடும். வேறஸ் இப்போ வந்து ஆங்கிள் வந்து சின்னதா இருந்தது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சின்னதா இருந்ததுன்னா எம் இங்க இருக்கும், சர்க்கிள் இன்னும் பெருசா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? worst கேஸ்ல அந்த ஆங்கிள் தீட்டா 0வா இருந்ததுன்னா the locus will be the same as the given circle இல்லையா? பிகாஸ் கார்டே கிடையாது. தீட்டா 0வா இருந்ததுன்னா AB வந்து length will be 0, A and B will both be the same point and the locus will be the same as the given circle. Okay, அதே மாதிரி தீட்டா வந்து worst கேஸ்ல 180 டிகிரிஸ் இருந்ததுன்னா அப்ப அந்த ட்ரையாங்கிள் வந்து இருக்கவே இருக்காது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிடும் ட்ரையாங்கிள் இல்லையா? அப்ப அந்த M வந்து will be equal to center of the circle. So சென்டரையே அப்படியே சுத்தி வந்தா திருப்பி சென்டர் தான். So locus will become a point. இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? யாருக்கு புரியல? யாருக்காவது புரியலையா? Others, Akshaya, Tino, Varsha. Sir, புரிஞ்சிச்சு. Okay, good. Now that you understand the question, can you attempt to solve it? So theta I அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். Okay, theta I can change. Theta
தீட்டா ஐ வந்து ஐனா என்ன, ஐ கேன் பி 1 2 or 3. அதுதான் இந்த கொஸ்டின்ல அவன் வந்து கேட்டிருக்கான் அவங்கள. சப்போஸ் தீட்டா 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்மாலர் சர்க்கிள் வருது, அந்த ரேடியஸ், அந்த சர்க்கிள் ரேடியஸ் R1. சப்போஸ் தீட்டா ஐ வந்து தீட்டா 2 அப்படின்னு வச்சிருந்தோம்னா அப்போ வந்து we'll get a smaller circle with radius R2. சப்போஸ் தீட்டா 3 எடுத்துட்டோம் அப்படின்னா we'll get a smaller circle with radius R3. அவன் என்ன சொல்லியிருக்கான், தீட்டா 1 தீட்டா 2 கொடுத்துருக்கான், அண்ட் R1 R2 R3 குள்ள ஒரு ஏதோ ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கான். இப்போ இதை வச்சுட்டு தீட்டா 2 என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். தீட்டா 1 ஒரு ஆங்கிள், தீட்டா 2 ஒரு ஆங்கிள், தீட்டா 3 ஒரு ஆங்கிள். தீட்டா 1 அண்ட் தீட்டா 3 எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், தீட்டா 2 எவ்வளோன்னு கேட்கல, அதுதான் கேட்டிருக்கான். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து 3 வரைஞ்சிருக்கோம் இங்க, ரைட்? இதுதான் இந்த பெருசா வரைஞ்சிருக்கோம், இதுதான் தீட்டா 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த சின்னதா வரைஞ்சிருக்கோம், அதுதான் தீட்டா 2ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பெருசா இருக்கிறது, இந்த குட்டியா இருக்கிறது தான் தீட்டா 3ன்னு வச்சுக்கோங்க. இது இப்போ விஷுவலைஸ் பண்ணிக்கணும். நீங்க இதை விஷுவலைஸ் பண்ணிட்டு you can try to solve. ஈஸி தான். முதல்ல இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன, இந்த பெரிய சர்க்கிள், the given circle C1 அப்படின்னு கொடுத்துருக்கான் பார்த்தியா, x minus 4 square plus y minus 5 square equal to 4. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? 2 sir. குட். அப்புறம் இந்த சர்க்கிளோட சென்டர் என்ன? 4,5. ரைட். ஓகே, இந்த ரேடியஸ் வந்து 2. ஓகே, இப்போ அந்த 2 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஆங்கிள் வந்து தீட்டா ஐ அப்படின்னே வச்சுக்கணும். அப்படின்னா அந்த ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? Can you express the radius of the smaller circle as a function of theta? Basic equation of the circle. If they find the equation of the circle, they can get the radius. Yeah, if they have to ask them to write out the equation of the circle. தீட்டா ஆங்கிள் சப்டெண்டட் அப்படின்னா அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? Can you express that radius as a function of theta? Yes or no? Can you do it? I just give you all a clue. So just look at the triangle MBC. Okay, so where you have that BC, which is 2 centimeters, and there is a theta. So then, based on that, can't we express CM in terms of theta? நான் திருப்பியும் வரையறேன். ஓகே, பாருங்க. இந்த ஹோல் ஆங்கிள் வந்து தீட்டா ஐ. அப்போ இது என்னது? இது 2 தெரியும் நமக்கு. இந்த length is 2. That we know. This is the radius. So we need this length. So இதுதான் அந்த சர்க்கிளோட. So what is that angle BCM? This is, so you can see that this is an isosceles triangle, right? That ABC is isosceles triangle. Then what can we say about the triangles ACM and BCM? There is a
See, if you look at the sides, since it is a midpoint, MB is equal to MA. Okay, AC equal to BC. That is the radius, and then CM is common. So that means these two triangles are congruent, right? Side. All the three sides are matching. So that means what will be that angle MCB? It will be the same as MCA, right? And we know the total MCA plus MCB, the total is equal to theta, that we know. Theta I, sorry, the theta I. அப்போ MCB என்ன? theta I, sir. 90 minus theta I, sir. 90 எப்படி? See, theta I-ங்கிறது இந்த whole angle ACB. See, ACB is equal to theta I. இப்போ சொல்லு, இந்த theta I வந்து இந்த CM வந்து என்ன பண்றது? The line CM is dividing this angle. அப்போ MCB is இப்போ சார் என்ன சொன்னார்? ராதா சார், ACM and BCM ரெண்டும் the angles are equal, right? Because in the ரெண்டு triangles they are congruent. 90 minus half theta I, sir. 90 எப்படி வந்தது? இந்த angle நம்ம கேட்கல. we are not asking for this angle. We are asking for this angle. நீ theta I by 2 ன்னு சொன்ன பாரு, அதுதான் கரெக்ட். இதுதான் 90 minus theta. But இங்க நம்ம கேட்கல. We are not concerned about this angle. Okay? So what is MCB? MCB is theta I by 2. And it is the same as MCA. Why? Because the two triangles are congruent. ஏன்னா இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால the altitude, the midpointல இருந்து நீங்க அந்த vertexக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா you get it will divide the triangle into two equal congruent triangles. So it's Sir, the angle. So I got an answer. I'm not sure if it's right. I got the angle equals pi by 2, sir. எந்த angle the answer? Yes, sir. Oh, very good. Correct. Pi by 2 the answer. Anybody else got the answer? Sundaresan? Tino? No, sir. சரி, அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவோம். ஸோ முதல்ல நமக்கு MCB வேணும். நமக்கு MCB கண்டுபிடிச்சாச்சு. MCB வந்து இப்போ வந்து டோட்டல் ACB வந்து theta I ன்னு வச்சுட்டா MCB is equal to theta I by 2. அது புரிஞ்சிட்டல யாருக்கு இன்னும் அது புரியல? This angle is equal to theta I by 2. அது யாருக்கு இன்னும் புரியல? So இப்போ BC is 2. Okay, BC வந்து 2 and in the angle MCB is theta I by 2. அப்போ CM என்ன? உங்க trigonometryல இருந்து என்ன சொல்ல முடியும் உங்களால? CM is equal to what? இது வந்து right angle triangle. இந்த MCB அப்படிங்கிறது வந்து right angle triangle. Okay, BC வந்து hypotenuse, it is equal to 2 and the angle வந்து theta I by 2. So what can you tell me about CM? CM is equal to what? Two times cos theta I by 2. Correct? யாருக்கு இது புரியல? CM BC is hypotenuse.
equal to radius of the circle 2. And the angle MCB angle வந்து theta I by 2. So CM is 2 times cos theta I by 2. ஏன்னா cos theta I by 2 is equal to adjacent by hypotenuse. So cos theta by 2 is theta I by 2 is equal to CM by CB. CB 2, CM by 2. So CM is equal to 2 times cos theta I by 2. புரிஞ்சுச்சா? Got it? Okay, good. Tino, Varsha, I hope you are following. Okay, நீங்க பதில் சொல்லலைன்னா I will assume you are following. Okay. சரி. So CM நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்போ the radius of the circle, இப்போ வந்து the angle subtended theta I அப்படின்னா radius of the smaller circle is CM. எப்படி? ஏன்னா அதுதானே அவன் கேட்டிருக்கான். இப்போ locus of the point M ன்னு கேட்டிருக்கான் பாருங்க. So M traces a circle. இப்போ M வந்து நீங்க இதே கார்டை வந்து வேற இடத்துல வரைஞ்சீங்கன்னா அதே the radius of the circle C to M will be the same length 2 times cos theta I by 2 இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபிகர்லேருந்து உங்களுக்கு புரியுறது இல்லையா? இந்த ஃபிகர்லேருந்து புரியுறது இல்லையா? ஸோ the radius of the smaller circle is CM. அதான். ஸோ this is RI. இதுதான் RI அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான்? If the locus of the midpoints of the chords of the circle which subtend an angle theta I is a circle of radius Ri. Okay, so Ri is equal to 2 cos theta I by 2. அது கிடைச்சிருச்சு நமக்கு. Right? இப்போ நான் இங்க ஒரு லைன் போட்டுக்கிறேன். So next steps. Okay, so Ri is equal to 2 cos theta I by 2. Okay, R1 is equal to அவன் என்ன கொடுத்துருக்கான்? theta 1 and theta 3 கொடுத்துருக்கான். ஓகே, theta 1 என்ன? pi by 3. ஓகே, ஸோ R1 என்ன? R1 is equal to 2 cos pi by 3 divided by 2. Pi by 3 divided by 2 என்ன? Pi by 6. ஓகே, ஸோ 2 cos pi by 6. Cos pi by 6 என்ன? Quick, what cos pi by 6? √3. So R1 is equal to √3. R1 தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அவன் theta 3 கொடுத்திருக்கான் 2 pi by 3 ன்னு. சோ அதே மாதிரி R3 கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா நம்ம? Okay. 2 cos 2 pi by 3. Okay, divided by 2. 2 cos pi by 3. Cos pi by 3 என்ன? 1 by 2. Equal to 1. So நமக்கு R1 தெரிஞ்சு போச்சு, R3 தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன கொடுத்திருக்கான்? R1 square equal to R2 square plus R3 square. So இப்போ அந்த ஈக்குவேஷனை வச்சு R2 என்ன கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? So R1 square is equal to R2 square plus R3 square. R1 என்ன? 3. R1 வந்து √3. So R1 square வந்து 3. R2 square நமக்கு தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கணும். R3 வந்து 1. So R3 squareம் 1 தான். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன தெரிகிறது? R2 square is equal to 3 minus 1. 1 அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா 3 minus 1 2. So √2. புரிஞ்சுச்சா? பட் இது என்னது? R2 is equal to 2 cos theta I by theta 2 இல்லையா? theta 2 by 2 அதானே? ஸோ இதுல இருந்து theta 2 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ cos theta 2 by 2 is equal to 2 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா it becomes 1 by √2. Cos என்ன equal to 1 by √2. Cos of what angle is 1 by √2? ஓ, chat யூஸ் பண்றீங்களா? சாரி, நான் chat. ஓகே, நீங்க chatல கூட டைப் பண்ணலாம்.
cos of எந்த angle is 1 by root 2. இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். Okay, cos pi by 4, right? So cos pi by 4 is 1 by root 2. So அப்படின்னா என்ன? Pi by theta by 2 in the angle is pi by 4. Yeah, so this is equal to pi by 4. அப்படின்னா என்ன? theta 2 is equal to 2 அந்த பக்கம் எடுத்து போனா it becomes pi by 4. So what is the answer? Option number 4. அதான் கேட்டிருக்கான் இல்லையா, theta 2 என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு R1 வந்து we expressed as a function of theta. அப்புறம் கொடுத்துருக்கிற 2 தீட்டாஸை வச்சுட்டு 2 R கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு 3வது R என்னன்னு கண்டுபிடிச்சோம். அதை வச்சுட்டு அந்த 3வது ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சோம். அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? யாருக்கா புரியாம இருக்கா? ஓகே, சுந்தரேசன் நமக்கு புரிஞ்சிருச்சு. குட். டீனோ அண்ட் வர்ஷா? எஸ் டீனோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணியா? ஓகே ஓகே, சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? We can move to the next question. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. பட் லோக்கஸ் வந்து என்ன, கேன் யூ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லோக்கஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் போட தெரியுமா? ஸோ இப்போ இன்ட்யூட்டிவ்லி நம்ம சொல்ல முடியாது வந்து இட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு. பட் வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு கேட்டா யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் தட் ஆல்சோ. ஸோ அது வந்து ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் நீங்க வந்து யூ ஷுட் திங்க் அபவுட் த கொஸ்டின். இப்போ எக்ஸாம்ல போய் வந்து ரொம்பலாம் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ கெட் டைம் டு திங்க் அபவுட் தி கொஸ்டின்ஸ். இஃப் ஐ கேன் ஜஸ்ட் குவிக்லி ஆட் டு வாட் சிவா சார் செட். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து இன்ட்யூட்டிவா நம்ம பார்த்தோன்னே சொல்லிக்கலாம், ஓகே இது வந்து இது காடை வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்ட் பண்றது, ஸோ ஆங்கிள் பைசெக்ட் பண்ணணும், ஸோ theta by 2 cos theta by 2 டக்குன்னு போட்டுடலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு கம்ப்யூட் தி ஈக்குவேஷன், ரைட், ஒரு சும்மா I'll just give you an example how to do this in this particular case. So you can just you can think along those lines. என்ன சென்டர் 4,5, ரைட்? ஸோ இது வந்து ஒரு ஆங்கிள், ஒரு இதாக கார்டு. ஸோ இட்ஸ் த மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோம், எம், ரைட்? இது போ, இது வந்து 2 இல்ல ரேடியஸ், ரேடியஸ் இஸ் 2. ஸோ இதான் OM, ஓகே? ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கன்சிடர் M இஸ் த மிட் பாயிண்ட் இல்லையா? ஸோ திஸ் இஸ் 90. ஸோ let M be from x, y. Some point இல்லையா? It's the point of the locus basically. ஏன்னா அது இப்படி போகும். ஸோ இட்ஸ் a generic point. You have to find the equation of this இல்லையா? ஸோ just compute this distance. OM என்னது? So again this is theta by 2, yeah. So is equal to OM is OM is 2 cos theta by 2, right? So but what is OM actually? Euclidean distance, yeah. So if you take this, you get, what do you get? X minus 4 y minus 5, இல்லையா? So this is equal to so what is this equation? அது ஒரு equation of circle தானே, with radius as 2 cos theta by 2 and 5,4. So this will be very easy to, in the Mari, if you can find a relation, you can identify what the radius of the circle will be and all that. In the particular case, we can just identify it into it. Say, so in the question is fairly simple, guys. You give you 2 minutes. One question is about half an hour. So we have to move on quickly. Okay, Sundaresan.
which நீ வந்து 5 question attempt 3 question கிடைச்சதுன்னு சொன்னீங்க. Which questions did you get? Which questions did you get? Number சொல்லு. 3 questions ஓட number சொல்லு. ஆல்சோ பை தி வே இங்க சில பேர்லாம் வந்து ஜெய் மெயின்ஸ் எழுதினாங்கல்ல 30th Jan அதெல்லாம் எப்படி போச்சுன்னு சொன்னீங்க. கேட்கவே இல்லை. ரைட், அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஏய் நீங்க சில பேர்லாம் எழுதினீங்க இல்லையா? இப்போ வர்ஷா நீ எழுதின இல்லையா ஜெய் மெயின்ஸ்? I know that Sundaresan wrote. சுந்தரேசன் எழுதினியா? எஸ் சார். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. சார் டைம் மேனேஜ் பண்ண முடியல சார். எத்தனை क्वेश्चंस அட்டெம்ப்ட் பண்ண? மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில? சார் டோட்டலா 43 அட்டெம்ப்ட் பண்ணேன் சார். ஓகே, சோ மொத்தம் எத்தனை क्वेश्चंस இருந்தது? 90 क्वेश्चंस. அதுல 43 அட்டெம்ப்ட் பண்ணியா? எஸ் சார். 47 உடனே ரிசல்ட் கொடுத்துருவாங்களா இல்ல அப்புறமா வருமா? February 12 வரும் சார். குட் குட். ஓகே, சோ என்ன உங்களுக்கு மேத்ஸ்ல எத்தனை போட்ட? சார் மேக்ஸ்ல ஒரு 10 to 12 தான் சார் போட்டேன். ஓகே. சோ அப்ப எங்க வந்து இப்போ என்ன இந்த எக்ஸாம்ல என்ன கஷ்டமா இருக்கு, நம்ம எப்படி என்ன இப்போ நம்ம பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா? எஸ் சார். குட். வாட் அபௌட் அதர்ஸ்? அக்ஷயா and Tino நீங்க எழுதலையா? I'm doing my 11th grade, sir. So. ஓ நீ 11th. ஓகே ஃபைன். Tino? Did you write, Tino? Yes, sir. சொல்லுப்பா, then share your experience. சார் மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சார். சரி, ஓகே. எத்தனை क्वेश्चंस மொத்தம் அட்டெம்ப்ட் பண்ண? சார் மொத்தமா 34 தான் அட்டெம்ப்ட் பண்ணேன் சார். ஓகே. நீங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க திருப்பி அந்த क्वेश्चंसலாம் பாத்தீங்களா? Did you try to do the ones that you missed? அதெல்லாம் போட்டு பாத்தீங்களா? உங்களுக்கு क्वेश्चन பண்ணி பார்த்தேன் சார் கொஞ்சம். ஓகே, அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்க கேட்கலாம். ஓகே, how to do those things everything. But yeah, நம்ம அதெல்லாம் we'll probably next week or something we can set up a time for that. Tell us which chapters you found easy, which chapters you need more help. Then we can focus on those. ஆமா கரெக்ட். நீங்க எந்த டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா இப்போ ஓகே இது இந்த முதல் ரவுண்டு நீங்க எழுதி பாத்தீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ அடுத்த ரவுண்டு வந்து உங்களோட இந்த வருஷத்தோட லாஸ்ட் சான்ஸ் ஏப்ரல் இல்லையா? ஸோ அதை நீங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு யூ ஹேவ் 2 months மாதிரி 2 to 3 months இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த சமயத்துல உங்களுக்கு எந்த டாபிக் கஷ்டமா இருக்கும் நீங்க அதை சொன்னீங்கன்னா then we can focus on this. Combinatorics or trigonometry, calculus, whichever, vector algebra. ஓகே சூப்பர் கைஸ், இதை போடுங்க பாப்போம். இது ஒரு 2 minutes, we give you 2 minutes. இது போடுங்க. சுந்தரேஷ், இது நீ ஆல்ரெடி போட்டியோ இந்த क्वेश्चन? சார் 78, 79, 80 தான் சார் மார்க். 78, 79, 80. ஓகே சரி. அப்படின்னா நீ இதை ட்ரை பண்ணே பட் உனக்கு எப்படி போகணும்னு தெரியல இல்லையா? எஸ் சார். சார் 78, 79 சார். சரி ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீ ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்ட. ஸோ அக்ஷயா, டீனோ ஏதாவது ஐடியா இருக்கா எப்படி போடணும் இது அப்படின்ட்டு? டு யூ ஹேவ் எனி ஹவு டு யூ ஸ்டார்ட் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்தா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பிளேன்ஸ் லைன்ஸ்லாம் வந்து எப்பவுமே விஷுவலைஸ் பண்றது இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்படி நம்ம இதை நம்ம சொல்ற 2 பிளேன் ஒரு லைன் அப்படி இப்படின்னு இருக்குன்னா how do you actually visualize it தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஒரு பர்பெண்டிகுலர் ஒரு பாயிண்ட் இருக்கு ஒரு 3D ஸ்பேஸ்ல 1, 9, 7. அங்கேருந்து யூ ஆர் டிராயிங் பர்பெண்டிகுலர் டு அ லைன்.
ஓகே அந்த லைனுக்கு some properties இருக்கு, we'll talk about it. பட் அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் வந்தா அந்த பாயிண்ட் வந்து ஆல்பா பீட்டா காமா. வாட் இஸ் த சம் ஆஃப் தோஸ் எக்ஸ் ஒய் செட் அதுதான் கேட்குறான். ஓகே அந்த லைனுக்கு இப்போ என்ன, தட் லைன் இஸ் parallel to both these planes. ஸோ ரெண்டு பிளேன் கொடுத்துருக்கான் பாருங்க, 2x plus 2y plus z equal to 0, 3y minus z equal to 0, equal to 3, both are planes. ஸோ ரெண்டு பிளேன் இருக்கு, அந்த ரெண்டு பிளேனுக்கும் parallel-ஆ அந்த லைன் போகுது. And that line is passing through 3, 2, 1. ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இப்போ ரெண்டு பிளேன் இருக்கு நம்மளுக்கு, இப்படி இருக்கு ரெண்டு பிளேன். How do you find a direction that is parallel to both of these planes? Right? It should be basically perpendicular to both the planes. Correct? I mean perpendicular to the normal vectors of both the planes. So both planes are normal vectors, right? And the ரெண்டு பிளேனோட நார்மல் வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டா we'll get a direction that is perpendicular to the normal vectors, which is essentially parallel to both of the individual planes. அது புரியுதா உங்களுக்கு? So if you take a book, okay, book இப்படி இருக்கு ரெண்டு பிளேன், x and y னு வச்சுக்கோங்களேன், xy, okay, x and y இருக்கு, okay, you want to find ஸோ இதுதான் இதோட நார்மல் வெக்டர், ரைட்? இது வந்து இதோட நார்மல் வெக்டர், ரைட்? இப்போ வந்து if the line is in this direction, it will basically be parallel to both this plane and this plane, correct? And this direction is basically a cross product of the normal vectors. Okay, உங்களுக்கு நார்மல் வெக்டர் for plane அப்படின்னா என்ன தெரியுமா? I hope you already know that. Okay, so equation of a plane எப்படி represent பண்றது, right? So at the direction, on the directionல you are passing through this point 3, 2, 1. So எல்லா கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. Okay, so now it is very straightforward. உங்களுக்கு இப்போ do you know how to proceed now? So let me say, okay, இது வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு வேண்டிய பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட்ல இருந்து we are drawing a perpendicular. ஓகே, இது என்னது 9,7. ஓகே, இது வேற ஃபிகர். ஓகே, ஸோ இங்க இருந்து you are drawing a perpendicular to a line. Okay, let's call it L. Okay, now L is parallel. Okay, நம்ம வந்து ரெண்டு பிளேன் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு பிளேன் நம்ம A, B ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது A வந்து x plus 2y plus z equal to 0, right? B is 3y minus z equal to 3. Okay, so L is parallel to A, L is parallel to B. Okay, and this line is passing through, like this point B, 3, 2, 1. இது வந்து some m. Okay, இது some, இதுதான் ஆல்பா பீட்டா. Okay, so the P length perpendicular to this line is meeting at point M, which is something. Okay, and this line is passing through 3, 2, 1, and it's parallel to both these planes. அதுதான். Okay, so first step நம்மளுக்கு we have to find the direction of this line. Okay, in order to find this coordinate, okay, to find this what alpha beta gamma are, we need to find the direction of this line. Direction of the line நான் இப்போ சொன்னேன். So இப்போ ரெண்டு plane இருக்கு, what is the normal vector of A? Okay, or direction of normal vector னு வச்சுக்கலாம். normal vector I have to normalize to get unit vector. Okay, so நம்ம வந்து இது வந்து direction vector அப்படின்னு வச்சுக்கலாம், direction ratio. So இது வந்து I plus 2j, right, plus z. Z இல்ல 1. Oh, sorry. K. Right? இது வந்து திருப்பியும் நார்மல் இல்ல, இது வந்து direction of
இல்ல it's not 1, it's not so இது வந்து என்ன வரும், இது வந்து 0i right plus 3j minus k. இது புரியுதா உங்களுக்கு? Because a can be written as let's call this say d bar. Let's call this e bar. Okay, so a equal to dot x comma whatever x y z, okay, whatever point it is, okay, equal to d let's call this ஏதோ ஒன்று. ஓகே, இது வந்து 0 இல்லை ஜெனரல் ஃபார்ம். ஸோ இது வந்து நம்ம வந்து டெல்டா. ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் சம்திங். ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் எனி பிளேன். ஓகே, ஸோ இந்த டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் நார்மல் வெக்டர். So we are writing in this form. In this particular case, d will be I comma j 2j plus 2k here, and will be 0 comma u 0i plus 3j minus k for d. Okay, அது ஓகே, புரிஞ்சுட்டா உங்களுக்கு? Now how do you find a direction that is perpendicular to both a and b? Okay, simple. A cross b, அதாவது not a cross b, it's d cross e. Okay, d cross e is perpendicular to a and sorry, parallel, right? Sorry. Basically, d cross e is perpendicular to both d and e, right? So, அப்படின்னா வந்து the cross product என்னது, right? What is the direction of the cross product, right? So, it's simple, தானே? A1 2 1 0 3 minus 1. இது தெரியுமா உங்களுக்கு? determinant of this matrix basically, right? So it is 3 minus 2i, right, plus okay. Okay, so I வந்து you have minus 2 minus 3 I plus you have minus 1 0, right, j plus இது வந்து சிம்பிள் மைனஸ். அப்புறம் இது வந்து 3j 3k. okay, so it will be 3 minus 0 k, right? So it is minus 5i plus j plus 3k. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? This is how you compute cross product. Okay, so this is the direction ratio of this of the line perpendicular to both of these planes. Okay, so நம்ம இந்த directionல தான் நம்ம திருப்பி அந்த figure வரையறோம். Okay, we have this point P here, right, which is right, so this is L. Okay, so L ஓட direction வந்து okay, this is the direction of this line. Okay, இதுதான் m நம்மளுக்கு வேண்டிய பாயிண்ட், and it is passing through 3,2,1, right? இது perpendicular. So இப்போ வந்து what do we know? We know to, let's assume any point here. Okay, x, y, z. Okay, or it could just be alpha, beta, gamma also. If you want to find a general equation of the line, நம்ம பண்ணலாம், because we know direction. Okay,
பட் நம்ம இப்போ லெட்ஸ் டேக் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே, ஸோ இப்போ வந்து இஃப் யூ நோ 2 points in a line, okay, can you find the direction? Basically, if you know 2 vectors, right, if you know these 2 points, can you tell what the direction of the line connecting those 2 points is? அதாவது என்ன கேக்குறேன்னா, if so இது வந்து hypothetical. Okay, so இப்போ 2 பாயிண்ட் இருக்கு. Okay, and you basically want to get direction of this one. You know how to do this? So இது வந்து you basically have to do y bar minus x bar, right? It's just the difference of the 2 vectors. Yeah, that will give you the direction of the line. You know 2 points. Yeah, now what that tells us is, you know, he'll give you a direction. Now that direction is basically a scalar multiple of this direction that we have. The two same direction, but it's not the exact same. And a vector always will give you a direction and a magnitude, but we are looking at direction, so it's a scalar multiple. Okay, so அப்படினா என்ன அர்த்தம்? இப்போ 3, 2, 1 இருக்கு, ஆல்பா பீட்டா காமா 2 பாயிண்ட் இருக்கு. Okay, that means 3 minus alpha, okay, அதாவது 3 minus alpha, right, equal to -5, right? 2 minus beta equal to 1. 1 minus gamma equal to 3, right? So apna and alpha equal to 3, sorry, this is equal to lambda, some multiple, right? Because 3 minus alpha will give you some multiple of this direction, right? So apna alpha is equal to 3 plus 5 lambda. Okay. Right. Okay. Sorry. So இது வந்து basically the other direction. This not திருப்பி எழுதுறேன். Sorry. So what you will need to do is, let me just erase this. Okay. So இது வந்து what you have basically have is alpha minus 3 equal to minus 5 lambda. Okay. Beta minus 2 equal to lambda, and gamma minus 1 equal to 3 lambda. அப்படின்னா alpha equal to 3 minus 5 lambda, beta equal to lambda plus 2, right? Gamma equal to 3 lambda plus 1. So அப்படின்னா we know the point m. அப்படின்னா m is basically alpha beta gamma. Yeah, that's what we are assuming. Any point for that matter will basically fall in this category, but lambda will change according to which point on the line you are considering. Okay? So number, we just have to find this lambda which will pass through this line, which is which is perpendicular and which passes through that point. So it is basically 3 minus 5 lambda plus 2, 3 lambda plus 2. Okay. Okay. So இப்போ வந்து now we know PM, right, from the upper figure. Yeah, PM is perpendicular to this direction. Okay, அதுதான் questionலயே கொடுத்திருக்கான். The foot of the perpendicular drawn from 197, which is P, to the line passing through. Okay, so அப்படின்னா PM is perpendicular to L. இல்லையா? So you know P, right, which is 197. You know M above. And L ஓட direction தெரியும் உங்களுக்கு. Perpendicular என்ன condition? Okay? PM dot L ஓட whatever direction, right, equal to 0, இல்லையா? Because they are obviously perpendicular, இல்லையா? So what you have PM is by the same logic as before, இல்லையா? We'll basically have PM வந்து you do M minus P. Okay,
So it will be basically because you are basically subtracting to get this direction. You will be doing m minus p, right? M is let me just add a word here. The m வந்து this is the whatever, right? It's 3 minus 5 lambda அப்படி. So pm வந்து m minus p னா அப்ப x coordinate என்ன வரும்? X coordinate is 3 minus 5 lambda minus 1, right? Lambda plus 2 minus 9, 3 lambda plus 1 minus 7. ஏன்னா 197 is the p இல்லையா? So நம்ம இது பண்ணா you basically get this. Okay? So pm கிடைச்சிருக்கு. So L ஓட டைரக்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? L ஓட டைரக்ஷன் என்னது? It's minus 5y plus j plus 3k. கரெக்டா? Correct. Answer is correct. That's right. Very good. So அப்படின்னா இப்போ now we'll basically take dot product of these two. Okay, என்ன வருது? minus 5 times minus 5 lambda plus 2 plus 1 into lambda minus 7 plus 3 into 3 lambda minus 6 equal to 0. இதை சால்வ் பண்ணா you get lambda equal to 1. இதை நீங்க போடுங்க. Okay, very simple. அப்புறமா so what you get finally as m is m will be என்னது m is 3 minus 5 lambda. Yeah, 3 minus 5 is minus 2, right? அப்புறம் you have 3 and 4. இதுதான். So இதுதான் alpha, இதுதான் beta, இதுதான் gamma. So alpha, beta, gamma equal to minus 2 plus 3 plus 4 equal to 5. Very good. So இது எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா? Yes, sir. Oh, very good, Tina. Sundaresan, Akshaya? Yes, sir. Okay, excellent. Good. So one thing that you can remember, உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஒரு எக்ஸாம்ல வந்து பிளேன்ஸ் ரிலேட்டடா क्वेश्चंसலாம் வந்ததுன்னா you can remember how a plane equation is represented. ராகுல் சார் சொன்னார் இப்போ d dot x is equal to constant. அதுதான் இது ஜெனரிக் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த பிளேன் இப்போ வந்து எனி பிளேன் இப்போ வந்து திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு த கொஸ்டின், ஜென்ரலாக எழுதுறேன். இப்போ ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி பிளஸ் சிஇசட் பிளஸ் டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஜெனரிக்காக ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா தென் ஏ பி சி இந்த எக்ஸ் ஒய் ஜெட் ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஏபிசி எடுத்துட்டீங்கன்னா அந்த வெக்டர், அதாவது ஏஐ பிளஸ் பிஜே பிளஸ் சிகே, அந்த வெக்டர் இஸ் a vector that is perpendicular to the plane. So it is the normal vector. It is a normal vector. But if you divide it by the magnitude of the vector, it becomes unit normal vector. Okay? Then you can remember. Next question போலாமா? தெரியுதா? கொஸ்டின் தெரியுதா? இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கத்துட்டு இருக்கீங்களா? பேசிக்கலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல என்ன அப்படின்னா இன்டிகிரேஷன் தெரிஞ்சா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் சில சமயம் வந்து கொஸ்டின்ல வந்து கொஞ்சம்
மேனிப்புலேஷன்லாம் பண்ணணும், கொஞ்சம் வேரியபிள் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும், கொஞ்சம் ரீஅரேஞ்ச்லாம் பண்ணணும். அவ்வளோ ஈஸியாக சம்டைம்ஸ் அது வந்து இன்டிகிரேட் பண்ணி வந்துடாது ஆன்சர். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சுட்டு இன்டிகிரேட் பண்ண முடியாது. ஒய்யை செப்பரேட் பண்ணணும், எக்ஸை செப்பரேட் பண்ணணும். ஒரு பக்கம் ஒய் ஒரு பக்கம் எக்ஸ் இருந்தால் நீங்கள் ரெண்டு பக்கமும் இன்டிகிரேட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனி லீட்ஸ், எனி யாராவது ஏதாவது ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸ் அண்ட் ஒய்யை செப்பரேட் பண்ணணும். ஒரு பக்கம் எக்ஸும் டிஎக்ஸும், இன்னொரு பக்கம் ஒய்யும் டிஒய்யும். அந்த மாதிரி செப்பரேட் பண்ணிட்டு இன்டிகிரேட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் ஈக்குவேஷனை. எஸ் டீனோ? ஸோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எக்ஸ் அண்ட் ஒய்யை செப்பரேட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நீங்க வேரியபிள் சப்ஸ்டிடியூஷன் மாதிரி யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. சில சமயம் சப்ஸ்டிடியூஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா நம்ம இன்டிகிரேஷன் பண்ணும்போது, அந்த மாதிரி சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்க வேரியபிள்ஸ்லாம் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னாலும் குட். எப்படியோ வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்ணிடணும். அப்படிதான் யோசிக்கணும் நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்.
Okay. Any progress? ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செப்பரேட் பண்ணணும், அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. ஓகே, வந்து நம்ம வந்து இதை செப்பரேட் பண்ணுவோம். எப்படி பண்ணலாம்? முதல்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் டிஎக்ஸ், சாரி பிராக்கெட் டிஎக்ஸ் equal to minus 3xy dy. ஓகே, நான் சும்மா 3xy dy அந்த பக்கம் எடுத்துன்னு போயிட்டேன். ஓகே, இப்போ dy by dx என்ன பண்ணலாம்? நம்ம இப்போ இது வந்து இந்த x and y அவ்வளோ ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ண முடியாது போல இருக்கு இல்லையா? ஸோ நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவாக யோசிக்கணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுலாம் நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஜஸ்ட் லைக் இன்டிகிரேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி வேணும் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். என்ன பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணால் நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம் வேரியபிள்ஸ் அப்படின்னு யோசிக்கணும். சரி, dy by dx என்னன்னு பார்ப்போம். dy by dx என்ன? அதாவது இந்த dx நான் தூக்கி இங்கே இந்த பக்கம் கொண்டு போகிறேன், டினாமினேட்டர். அப்புறம் இந்த minus 3xy நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் divided by minus 3xy dy by dx equal to so இது வந்து x square by minus 3xy, அது என்ன? minus 1 by 3 x by y plus 3y square divided by 3xy, அது என்னது? y by x. இது ஏதோ கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆன மாதிரி இருக்கு இல்லையா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? x by y அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு வேரியபிளா இருக்கு இல்லையா? x by y இருக்கு, அப்புறம் y by xங்கிறது 1 by x by y இல்லையா? x by y ஓட ரெசிப்ரோக்கல் தான் y by x. ஸோ நம்ம x by y வந்து ஏதாவது ஒரு இதுவா பண்ணா என்ன? or y by x பண்ணணும். y by x பண்ணா இன்னும் ஈஸியா வரும். ஸோ y by x equal to z அப்படின்னு சும்மா நம்ம ஒரு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். zங்கிறது இது another function. y and x வந்து ஃபங்க்ஷன் மாதிரி, z is another function. சும்மா நம்ம வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து சப்ஸ்டிட்யூஷன் பண்ணோம். ஓகே, நீ x by y கூட நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம், பட் y by x பண்ணா இன்னும் ஈஸியா வரும். ஓகே, ஸோ இப்போ இதுல dy by dx என்ன? y is equal to xz. இப்போ சும்மா இதை மாதிரி பண்ணணும். இப்போ dy by dx என்ன? dy by dx equal to product rule இல்லையா? x dz by dz dz by dx plus z dx by dx, அது 1 z. ஓகே, இப்போ dy by dx வந்து x and z in terms of x and z எழுதியாச்சு. ஓகே, இப்போ y by x தான் z இல்லையா? ஸோ x by y என்ன? x by y is equal to 1 by z. இப்போ இதெல்லாம் இப்போ இந்த y by x z, x by y வந்து x by y வந்து 1 by z. ஓகே, dy by dx is equal to x dz by dx plus z. இந்த மூணுமே நம்ம யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல போடலாமா? ஈக்குவேஷன் 1 இல்ல? ஓகே, dy by dx is equal to x dz by dx plus z equal to x by y என்ன? 1 by z இல்லையா? so minus 1 by 3 1 by z plus y by x is equal to z. 1 minute, Shiva. I think Tino says something. So he Tino, yes, sorry Tino. Option saying he is already giving the option. Oh, you got the answer?
let's check if it. No, Tino, I'm sorry, that is not the answer. So, but do you want No, but yes, Tino. How did you get it? Yeah. Unmute பண்ண சொல்லு Tino. Like you Yeah. doing, sir. Like you doing only, sir. Okay. did So you இதே மாதிரி y by x is equal to substitute பண்றியா நீ பண்ணியா? Yes, sir. ஓ அப்படியா? சரி அப்படி பண்ணா வரும். நீ ட்ரை பண்ணி பாரு. ஜஸ்ட் யூ மஸ்ட், நீ எங்கயாவது நீ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்க. Okay. ஓகே. மத்தவங்களுக்குலாம் புரியுறதா இது வரைக்கும்? சோ இப்போ அடுத்த லைன் போடுவோம். நம்ம அடுத்த லைன் என்ன? இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு z இருக்கு, அந்த பக்கம் ஒரு z இருக்கு. சோ இந்த z z கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? சோ இப்போ என்ன வந்திருக்கு நமக்கு? x dz by dx equal to minus 1 by 3z. இப்போ இத பார்த்தா நம்ம இத செப்பரேட் பண்ணிடலாம், z and x இல்லையா? இது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? z எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போ, x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். சோ z இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். z dz equal to minus 1 by x dx. I'm sorry, minus 1 by 3. Minus 1 by 3x dx. Yeah. Correct? So z ஒரு பக்கம் வந்துருது, x ஒரு பக்கம் வந்துருது. அவ்வளவுதான். மெயினா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு வேணுங்கிறது இந்த மாதிரி செப்பரேட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ செப்பரேட் பண்ணியாச்சு. Now integrating both sides. Integrating both sides. What will happen if you integrate z dz? Yes. Z dz integrate பண்ணா என்ன வரும்? What is the integral z dz? Z square by 2, sir. Z square by 2. Yes, exactly. Z square by 2 equal to இந்த minus 1 by 3 constant வெளில எடுத்துடலாம் இல்லையா? minus 1 by 3 integral 1 by x dx. 1 by x dx ஓட integral என்ன? Log x, sir. Exactly. So minus 1 by 3 ln x, ஏன்னா இது வந்து log to the base e இல்லையா? plus c. ln x னா log to the base c, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, இப்போ வந்து நம்ம பண்ணியாச்சு இல்லையா? சால்வ் பண்ணியாச்சு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இல்ல, ஏன்னா z இருக்குல்ல. z இப்போ திருப்பி நம்ம y and x போடணும் இல்லையா? சோ z என்னது? z வந்து y by x, ரைட்? y by x. அந்த y by x சும்மா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஈக்குவேஷன் வந்துடும், அவ்வளவுதான். சோ வந்து z is substituting z equal to y by x. What will you get? Y square by 2x square equal to minus 1 by 3 ln x plus c. கான்ஸ்டன்ட் எப்பவுமே இருக்கணும், அதை நீங்க மறக்க கூடாது. ஓகே, பிகாஸ் இன்டிகிரேட் பண்ணா எப்பவுமே கான்ஸ்டன்ட் வரும். அப்புறம் அவன் ப்ராப்ளம்ல ஏதாவது கொடுத்துருப்பான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்கு, அதை நம்ம பார்ப்போம் அடுத்தது. ஸோ இப்போ என்ன, ஒரு y எல்லாம் ஒரு பக்கம், x எல்லாம் ஒரு பக்கம், அப்படி எடுத்துன்னு போயிடும். ஸோ minus 2 by 3 x square ln x plus 2c x square. ஓகே, சும்மா அப்படியே நான் x எல்லாம் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ y ஒரு பக்கம் இருக்கு, x ஒரு பக்கம் இருக்கு. சரி, இப்போ c இருக்கு நமக்கு. அந்த c என்ன பண்ணலாம்? அவன் என்ன கொடுத்துருக்கான் அவன்? ஸோ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியாச்சு. பட் பவுண்டரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான் பாரு, y of 1 equal to 1. அதாவது என்ன அர்த்தம்? x equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈக்குவேஷன்ல இட் will give y is equal to 1. ஸோ x 1 போட்டா y will be equal to 1. அதுதான் அதுக்கு மீனிங்.
Okay, y1 equal to 1. So that implies, but y1 equal to 1. Therefore, one square equal to 1 minus 2 by 3 x 1. Okay, so x 1 தான். Log of 1 and 0. Yeah, so this whole thing becomes 0 plus 2c into 1 square. அதுவும் 1 தான். 2c அவ்வளவுதான். So c என்ன? c is equal to half. புரிஞ்சுதா? 1 equal to 2c, so c is equal to half. So இதை வந்து we will substitute இதை வந்து we will substitute back in this equation. So நமக்கு வந்து c half 2c is equal to 1. So இந்த ஈக்குவேஷன்ல என்ன வருது நமக்கு? நான் திருப்பி கீழே போறேன். y square equal to minus 2 by 3 x square ln x plus x square. ஓகே, அவ்வளோதான். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? y square of v என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன? x வந்து சப்ஸ்டியூட்டிவ். வாட் இஸ் y square of v? இது வந்து y square of x. y square of v னா என்ன? x-க்கு பதிலா e போட்டா y square of v இல்லையா? ஸோ minus 2 by 3 e square ln e plus e square. What is ln e? 1, because base is also e, correct? So log e to the base e is 1. So இதுல என்ன வருது? minus 2e square by 3 plus e square. இதுனா 1 minus 2 by 3. e square வெளில எடுத்துட்டீங்கன்னா 1 minus 2 by 3. What is 1 minus 2 by 3? 1 by 3. 1 by 3 e square. ஓகே, இப்போ இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா அவன் வந்து 6 times y square e என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா கவனிக்கணும். அவன் கண்டிப்பா வந்து e square by 3 வந்து ஒரு ஆப்ஷனா கொடுத்துருப்பான். நீங்க அவசரப்பட்டு நீங்க கிடைச்சிட்டு நீங்க e square by 3 போட்டீங்கன்னா அதான் நீங்க பண்ண எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட். So answer is not y square e. It is 6 times y square of e. That is 6 times of this 2e square. புரிஞ்சுதா? Good. Tino? So இப்போ நீங்க வாட்டர் ஆப்ஷன் இஸ் வாட்டர் இல்லையா? அப்போ क्वेश्चन மார்க் இருக்குது எங்க இருக்கு? டேம்ங்கற வேர்டுக்கு அடுத்த வேர்ட் நெக்ஸ்ட் வேர்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம இது பண்றோம். தட்ஸ் மிஸ்ஸிங் வேர்ட். இப்போ டேம் அண்ட் வாட்டர் பாருங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. there is glass and ocean இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு அதனுடைய இது வந்து அனோமலி என்னங்கிறது ஏற்படலாம். പോസ്റ്റ് ചെയ്യുന്നുണ്ടാവും. ഓക്കെ, അപ്പോൾ നമുക്കിപ്പോ നെക്സ്റ്റ് ടോപ്പിക്കിലേക്ക് നമുക്ക് പോവാം. ഓക്കെ, അത് നമുക്ക്